டிராவல் போகும்போது கரெக்டா நம்ம ஸ்டாப் வரும்போது தான் நல்ல பாட்டு போடுவாங்க. அந்த மாதிரி கரெக்டா நம்ம டயட் இருக்கணும், உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கணும்னு நினைக்கும் போதுதான் வீட்ல கேக்கு, சிப்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. சில பேர் கண்ட்ரோல் பண்ணிட்டு சாப்பிடாம இருந்துடுவாங்க. ஆனா நம்மள பல பேர் டயட்டை மறந்தே போயிடுவோம். போயிட்டு அந்த கேக்கு, சிப்ஸ் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு வந்துருவோம். இதுக்கு ஒரு சொல்யூஷனை இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த பகுதி. Daily diet. சியா சீட்ஸ் அப்படின்ற ஒரு உணவு பொருள் இருக்கு நேயர்களே. காலகாலமா வெயிட் லாஸ்க்காக ஏதாவது ஒரு புதுசான பொருளை கண்டுபிடிச்சிட்டே தான் இருக்காங்க. சில பேர் வந்து எலுமிச்சை சாறு குடிங்க, உங்களுக்கு உடம்பு குறைஞ்சிடும், இந்த மாதிரி ஏதாவது ஒரே ஒரு ட்ரிங்கை நமக்கு சஜஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படிதாங்க இந்த சியா சீட்ஸையும் நினைச்சேன். ஆனா உண்மையாவே இதுல நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. அப்படி இதுல என்ன இருக்கு அப்படின்னா, நிறைய நார்ச்சத்து இருக்கு நேயர்களே. இது பாக்குறதுக்கு எள்ளு மாதிரி இருக்கும். இப்பெல்லாம் நிறைய கடைகள்லயே கிடைக்குது. சரி, இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இதுல நிறைய நார்ச்சத்து இருக்குன்னு சொன்ன அது கூடவே நிறைய புரோட்டீனும் இருக்கு. நமக்கு நிறைய சாப்பிடணும் அப்படின்னு வர ஆசையே நம்ம ரத்தத்துல சர்க்கரை அளவு அதிகமா இருக்கனாலதான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கான சொல்யூஷன் நிறைய புரோட்டீன் சாப்பிடுறது. ஏன் அப்படின்னா, புரோட்டீன் சாப்பிட்டா நம்ம ரத்தம் சர்க்கரைய மெதுவா எடுத்துக்குமா. புரோட்டீனை நம்ம உடம்பு மெதுவா டைஜஸ்ட் பண்ணுது இல்லையா, சோ சர்க்கரை அளவு குறையும். இதுல நிறைய ஃபைபர் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அது நம்ம வயிறை ஃபுல்லா வச்சுக்குமா. ஃபுல்லா இருந்துச்சுன்னா எப்படி நீங்க அதிகமா சாப்பிடுவீங்க? சோ சாப்பாட்டையும் கம்மி பண்ணிப்பீங்க இல்லையா. அடிக்கடி பசிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த சியா சீடை உங்க காலை உணவா எடுத்துக்கோங்க. எள்ளு மாதிரி இருக்கிற இந்த சீடை எப்படி காலை உணவா எடுத்துக்கிறது அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம். சோ இதை எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்றதையும் நான் இங்க சொல்லிடுறேன். கவனமா கேட்டுக்கோங்க. இந்த சியா சீட்ஸை 1 to 2 ஸ்பூன் வரைக்கும் எடுத்து ஒரு கிளாஸ்ல போட்டுக்கணும். அதுல ஹாஃப் கிளாஸ் நீங்க தண்ணி மட்டும் ஊத்தணும். இத ஒரு 30 நிமிஷம் அப்படியே வச்சிடணும். 30 நிமிஷம் நல்லா ஊறின பிறகு ஒரு ஜெல் மாதிரி இருக்கும். அது அப்படியே நீங்க சாப்பிடலாம். ஆனா அதுல கொஞ்சம் டேஸ்ட் இல்லாத மாதிரி இருக்கும். சோ அதுல என்னென்ன ஆட் பண்ணலாம்னு சொல்றேன். அதுல நீங்க எலுமிச்சை சாறு கலந்துக்கலாம். அந்த எலுமிச்சை சாறுல கொஞ்சம் தண்ணியும் கலந்துக்கலாம். இனிப்பு சுவைக்காக தேன் கொஞ்சம் சேர்த்துட்டு இதை நீங்க காலையில குடிக்கலாம். டீக்கு பதிலா இதை குடிச்சிங்க அப்படின்னா காலையில உங்களுக்கு நல்லா ரெஃப்ரெஷ்ஷா இருக்கும். இது இல்லைன்னா மாதுளை ஜூஸ் இருக்கு இல்லையா, அதுல கூட கலந்து குடிக்கலாம். காலையில டீயை குடிக்காம இருக்க நிறைய பேர் நிறைய விஷயம் ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. டீ குடிக்கிற பழக்கத்தை நிறுத்துறதுக்காக அதுக்கு அல்டர்னேட்டிவா ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிட்டு இருப்பாங்க. அது மோஸ்ட்லி எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப கசாயம் மாதிரி இருக்கும். அது காலையில எழுந்த உடனே குடிக்கிறதுக்கு ரொம்பவே கசப்பா இருக்கும். யாருமே அவ்வளவு ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஒரு 2 நாள் ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வாழ்க்கை வாழ்வதற்கே அப்படின்னு சொல்லிட்டு டீக்கே வந்துருவாங்க. சோ டீக்கு பதிலா நம்ம ஊற வச்ச அந்த சியா சீடு இருக்கு இல்லையா, அத காய்ச்சின பால்ல கலந்து கொஞ்சமா தேன் சேர்த்து குடிக்கலாம். இப்படி பானமா குடிக்கிறது நல்ல புத்துணர்ச்சியாவும் இருக்கும். டீயை விட ரொம்ப டேஸ்டாவே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் நான் சொன்ன மாதிரி இத காலை உணவா நீங்க சாப்பிடலாம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஓட்ஸ் இருக்கு இல்லையா, அதையும் இந்த சியா சீட்ஸையும் ஒன்னா சேர்த்து ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில எடுத்து அதுல கொஞ்சம் பால் கலந்துட்டு சாப்பிடலாம். அதுல உங்களுக்கு பிடிச்ச எல்லா ஃப்ரூட்ஸையும் சேர்த்துக்கலாம். குறிப்பா வாழைப்பழமும் ப்ளூபெர்ரிஸும் தான் இதுக்கு சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க. இதுல நிறைய ஃபைபர் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதனால உங்க வயிறு அப்படியே ஃபுல்லா இருக்கும். நீங்களே நினைச்சாலும் உங்களால இந்த ஜங்க் ஃபுட் எல்லாம் சாப்பிடவே முடியாது. சோ இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டை நீங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, உங்களுக்கு டைமும் மிச்சமாகும்.